தேவனுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இயேசு நிதான நாமத்துல காலைக்கது நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாள் நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். விருப்பமுள்ளவன் மேல் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கி கொள்ள கடவன். அந்த வார்த்தை இலவசம் என்கின்ற வார்த்தை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். ஏன்னு சொன்னா, இலவசமா எதுவும் கிடைச்சா நமக்கு சந்தோஷம் தானே. அதே மாதிரி இலவசமா கிடைக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம அதுக்கு என்ன செய்வோம், ரொம்ப நம்ம கையில இருந்து எதுவுமே செலவாகாம ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அதுக்கு என்ன செய்வோம், போய் சில டைம்ல வாங்குவோம். சில டைம்ல அதை சிலர் என்ன செய்வாங்க, அலட்சியம் பண்ணுவாங்க. அது இலவசம் தானே, எப்பனா போய் வாங்கிக்கிறலாம் அப்படின்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம், ரஷ் பண்ணி போவோம். இதே மாதிரி தான் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கண் மருத்துவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், இலவசமாக கண் பரிசோதனை செய்யப்படும் அப்படின்னு போடும். பரிசோதனை இலவசம். அந்த வார்த்தை இலவசம் என்ற அந்த வார்த்தையை பார்த்து எல்லாரும் நினச்சாங்க, கண்ணுக்கு மருத்துவம் பண்ணிக்கிட்டா என்னது இலவசம் அப்படின்னு. நாங்கள் என்னது பரிசோதனைக்கு அப்படி போனப்போ ஒரு கண் தெரியாதவர் என்ன செஞ்சார் சொன்னால், அந்த மருத்துவரை அன்னைக்கு டெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போது கண் மருத்துவர் என்ன செஞ்சார் சொன்னால், அந்த பார்வையற்ற மனுஷனை பார்த்து சொன்னார், உங்கள் கண் என்ன செய்யலாம், ஒரு சின்ன அறுவை சிகிச்சை செய்தால் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அது கண்டிப்பாக அது உங்கள் கண் பார்வை கிடைக்கிற அளவுக்கு தான் இருக்கிறது, அதுக்கான முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னான். அப்போ இந்த கண் தெரியாதவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏன்னு சொன்னால், நம்முடைய கண் பார்வை அடைய போகிறது அப்படின்னு சொல்லி அப்படி பேசிட்டு அவங்க உரையாடல. அப்போ மருத்துவர் சொன்னார், ஃபஸ்ட்டு நல்ல சந்தோஷமா இருந்துச்சு கேட்டதற்கு. அடுத்தது என்னன்னா சொன்னார், ஐயா இதற்கு நீங்கள் செலவழிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படிங்களா, எவ்வளோ சொல்லுங்க, நான் செலவழிச்சிடறேன், ஏன்னா இப்போ எனக்கு பார்வை வரப்போகுது இல்லை அப்படின்ட்டு அந்த கண் தெரியாதவர் சொல்வார். அப்போ மருத்துவர் சொல்றாரு, 1,00,000 ரூபாய் ஆகும் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்போ உடனே என்ன ஆயிடுச்சு, கண் தெரியாதவருடைய முகம் சோர்ந்து போனது. அவருடைய குரல் என்னது இல்லை, சந்தோஷம் இல்லை. அவர் கேட்குறாரு, ஏதாவது கொஞ்சம் குறைக்க முடியுமா, எவ்வளோ உங்களால் குறைக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்பாரு. அப்படி கேட்ட உடனே மருத்துவருக்கு ரொம்ப என்ன ஆயிடுச்சு, இறக்கம் வந்துருச்சு. ஏன்னா கண் தெரியாத மனுஷன், நல்லா பார்வை பார்த்துட்டு இடையில பிரச்சனை அந்த மாதிரி இல்லை, கண் தெரியாத ஒருத்தவங்களுக்கு பார்வை வரணும் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அவருடைய முகத்தை பார்த்துட்டு அந்த கண் மருத்துவர் சொன்னார், சரி ஐயா நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் ஆப்ரேஷனுக்கு 1,00,000 ரூபாய் தான், அதில் ஒரு பைசா கூட என்னால் என்ன செய்ய முடியாது, குறைக்க முடியாது. அதுதானது எல்லாருக்கிட்டே வாங்குகிற ஒரு தொகை. அதனால் உங்ககிட்ட என்ன செய்ய முடியாது, எந்த பைசாவும் என்னால் குறைக்க முடியாது. ஆனால் ஒரு காரியம் நான் உங்களுக்காக செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஐயா என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், நான் உங்களுக்கு இலவசமாக என்ன செய்கிறேன், அந்த கண்ணை உங்களை ஆப்ரேஷனை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர் சொன்னாராம். அந்த கண் தெரியாத மனுஷன் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவர் மாத்திரம் இல்லை, அவங்க குடும்பம் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்குன்னு நினச்சிப்பாங்க. இப்படி தாங்க ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு என்ன செய்கிறாரு, ஜீவன், நித்திய ஜீவன் என்ன செய்கிறாரு, ரட்சிப்பு என்ன செய்கிறாரு, இலவசமாக தராரு. நீங்களும் நானும் மறிக்கணும், பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்ற அந்த நித்திய மரணத்துக்குள்ளாக நீங்களும் நானும் போகணும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பரவாயில்ல, அதுக்கு என்னது விலை மதிக்க முடியாது, உங்கள் உயிருக்கு விலை மதிக்க முடியாத ஒரு காரியம்தான் என்னது, நம்முடைய பாவத்திற்கு ஈக்குவலாக தரணும். அதனால் நீ தர வேண்டாம், நீ சாக வேண்டாம், நிம்மதி நீ சாக வேண்டாம், உன் பாவத்துக்காக நான் மறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பரலோகத்தை விட்டு வந்து இந்த உலகத்தில் என்ன செஞ்சார், உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுபட்டு மறித்து எல்லா காரியத்தையும் நமக்கு டீச் பண்ணிட்டு, எப்படிலாம் வாழணும், எப்படிலாம் வாழக்கூடாது, என்ன செய்யணும், நான் எப்படி நேசிக்கணும், எப்படி மன்னிக்கணும், எல்லா காரியத்தையும் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு அவருக்கு சீஷர்களை ஏற்படுத்தி அந்த காரியங்களெல்லாம் அவங்க தொடர்ந்து எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஏன்னா நீங்களும் நானும் அழிந்து போயிடக்கூடாது, நீங்கள் நானும் பாவத்தில் செத்து போயிடக்கூடாது அல்லது மாண்டு போயிடக்கூடாது, சாத்தான் நம்முடைய ஜீவனை கொள்ளை கொண்டு போய்விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரா, நீங்கள் சாக வேண்டாம், கண்டிப்பாக நீங்கள் சாக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்க.
ஆனால் நீங்கள் சாக வேண்டாம், இலவசமாக என்ன செய்கிறேன், உங்களுக்கு உயிர் பிச்சை நான் தரேன். இலவசமாக நீங்கள் என்ன செய்யலாம், அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகலாம், ரொம்ப இலவசமாக தரேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன செஞ்சால் அவருடைய ரத்தத்தை உங்களுக்காக எனக்காக சிந்தினார். அந்த சிலுவையை நோக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த இலவசமாக நீங்கள் நினைக்கிறீங்களா, அந்த கண் தெரியாத தன் வாழ்நாள் முழுசாக அந்த மருத்துவர் என்ன செஞ்சுருக்க மாட்டார், மறந்தே இருக்க மாட்டார். ஒரு பொருளை பார்க்கும் போதோ அல்லது ஒரு பூவை பார்க்கும் பொழுதோ அல்லது குழந்தைகளை பார்க்கும் பொழுதோ அவருடைய எண்ணங்கள்லாம் எப்படி தான் இருக்கும், இந்த மருத்துவர் செய்த உதவி தான் இருக்கும். ஆனால் உங்களை என்ன பாவத்திலேருந்து காப்பாற்றினாரு, நித்திய மரணத்துலேருந்து காப்பாற்றினாரு, அப்படியே சொந்த ரத்தத்தை கொடுத்தாரு. அவரை ஞாபகப்படுத்துறீங்களா, அவரை நினச்சி பார்க்குறீங்களா, அவர் சிலுவையில் உங்களுக்காக எனக்காகப்பட்ட அந்த முள்முடியை நினச்சி பார்க்குறீங்களா, அந்த ஆணி படிந்த கரங்களை நினச்சி பார்க்குறீங்களா? நினச்சி பார்க்குறோமான்னு தான் கேட்கணும். ஏன்னா நானும் தான் அதில் இருக்கிறேன். எத்தனை நேரம் நான் நினைக்கிறேன், ஆண்டவர் எனக்கு செய்த எண்ணிலடங்கா நன்மைகளை நம்ம நினைக்கிறோம். விசேஷமாக நம்ம பாவத்திலிருந்து நமக்கு இலவசமாய் மீட்பை கொடுத்தாங்களே, இலவசமாய் பெற்றவங்க சில நேரத்தில் நம்ம அலட்சியமாக இருந்துடுறோமா? இந்த நாள் நம்ம அதை நினச்சி பார்க்கணும். இந்த நாள் முதல் சிலுவையை தியானிங்க. ஆண்டவர் உங்களுக்காக எனக்காகப்பட்ட பாடுகளை நினச்சி பாருங்கள். நினச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரட்சிப்பு இலவசமாக கொடுக்குறாரு. அதை கேட்குறாரு, விருப்பம் உள்ளவன். அதில் கூட ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க ஆண்டவர் பண்ண மாட்டாரோ சொல்கிறாரு, விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை எப்படி வந்து வாங்கிக்கிங்க, 10 மைல் நடந்து வந்து வாங்குங்க, 10 மைல் வேல் குத்தி வந்து வாங்குங்க, 10 மைல் என்ன செய்யுங்க, கையில் தீச்சட்டியை எடுத்துக்கொண்டு வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்ல, இலவசமாக. எப்பேற்பட்ட அன்பான கடவுள், அவர் உயிரை கொடுத்துட்டு இலவசமாக நீங்கள் வாங்கிக்கிங்க, என் உயிர் தான் பரவாயில்ல வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டில் இலவசமாக வாங்கிக்கோங்க. அப்படி தப்பு வாங்கிட்ட பிறகு தப்பு பண்ணாலும் நான் என்ன செய்வேன், இப்படி தான் இடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அவர் உங்களுக்காக எனக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்காங்க. அந்த தெய்வத்தை நீங்கள் என்ன செஞ்சுறாங்க, ஒரு நாளும் மறந்துடாதீங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவருடைய சிலுவையை தியானம் பண்ணுங்க. ரட்சிப்பு இலவசமாக கிடைச்ச அந்த ரட்சிப்பு என்ன செய்யுங்க, பாதுகாத்துக்கலாம். உங்களுக்கு உயிர் என்னது, உயிர் பிச்சை கிடைச்சிருக்கு, அந்த உயிரை எவ்வளோ பத்திரமா நம்ம பாதுகாக்கணும். அதே போல தான் ரட்சிப்பும் கூட. அதை நீங்கள் பாதுகாப்பீங்கன்னு சொன்னால் தெய்வம் உங்களோடு கூட இருப்பார். அவரை பற்றி கொள்ளுங்க, உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்ட பரலோக தந்தையே, இலவசமாய் யாரெல்லாம் வேணும்னு விருப்பப்படுறீங்களோ எல்லோரும் ரட்சிக்கப்படணும்னு விருப்பப்படுறீங்க எல்லோரும் இடத்துல வாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரும் இடத்துல வாங்க. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்ன தகப்பனே, இந்த வெளியிலும் கூட வருகிறோம் கர்த்தாவே. பாவ நோயினால் கஷ்டப்படுகிறோம் கர்த்தாவே. இப்படியே பாவ நோய்களை நீர் கழுவி அருளும் சாமி. இலவசமாக எங்களுக்கு கொடுத்து இந்த ரட்சிப்பை நாங்கள் அடிச்சமாக எண்ணாதபடிக்கு அதை உணர்ந்தவர்களாக, நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் பட்ட அந்த பாடுகளை நாங்கள் நினைக்கத்தக்கதாக, எங்களுடைய பாவத்து நிமித்த நீர் கஷ்டப்பட்டு ஆண்டவரே, வாரினால் அடிப்பட்டு ஆண்டவரே சிலுவையை சுமந்து ஆணிகள் படிந்த அந்த கரங்கள் பாதங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இப்போ நினைத்து பார்க்கிறோம் ராஜா. இது எவ்வளவா எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. தயவாக எங்களுடைய பாவங்களை மன்னித்து நீ செய்த தியாகத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. துதிப்பது மாத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு காட்டின வழியில் நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு பலத்தை தாங்க. ஆவியானவரை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் நடத்துங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உடைய கரம் இருக்கட்டும், உணர்த்தப்படட்டும் சாமி. எல்லோரும் உணர்த்தப்பட்டு உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றிக்கொள்ள உடைய பாதையில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த குற்றம் குறைகள் பாவங்கள் மீறுதல்கள் தவறுகள் தப்பிதங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட மன்னித்து ராஜா, உடைய ராஜ்யம் வரும் பொழுது நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அந்த பரமக்கானனை வந்து அடைய நீர் கிருபை செய்தல் வேண்டுமா. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.